மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஐரோப்பாவால் அமெரிக்காவின் துணையின்றி ரஷ்ய ராணுவத்தை சமாளிக்க முடியுமா என்பது தொடர்பான தொகுப்பாகத்தான் இந்த தொகுப்பு அமைய இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் தனது சொந்த அதிகாரிகள் சிலரை விடவும், பிரிட்டனின் ஓய்வு பெற்ற உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளை விடவும் பிரிட்டனின் ஆயுதப்படைகளின் திறன்களின் அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக தோன்றுகின்றது. அந்த வகையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்குமா என்று பிரிட்டன் பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த போது ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், பிரிட்டனிடம் நம்ப முடியாத அளவுக்கு வீரர்கள் மற்றும் ராணுவ பலம் இருக்கின்றது, அவர்களால் தங்களை கவனித்துக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது என்று அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தார். ஆனால் பிரிட்டன் ராணுவத்தினால் ரஷ்யாவை எதிர்கொள்ள முடியுமா என்ற வினாவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெளிவாக பதிலளிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். பொதுவெளியில் பிரிட்டனின் ஆயுதப்படைகளின் தொழில்முறையையும் திறன்களையும் மூத்த அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் பாராட்டுகின்றார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் நோக்குகின்ற போது வீரர்களை குறைத்துள்ளதால் பிரிட்டன் ராணுவம் மிகவும் சிறியதாகிவிட்டது என்று விமர்சனத்தையும் தெரிவிக்கின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் பிரிட்டன் ராணுவத்தில் சுமார் 70,000 முழுநேர வீரர்கள் மட்டுமே உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. பிரிட்டன் ராணுவத்தை மிக சிறியது என்று ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள பிரிட்டன் சென்றபோது ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி விவரித்திருந்தார். சர்வதேச மூலோபாய ஆய்வுக் கழகத்தின்படி ரஷ்யாவின் ராணுவ செலவு இப்போது ஐரோப்பாவின் மொத்த பாதுகாப்பு செலவினத்தை விடவும் அதிகமாகி இருக்கின்றது. ரஷ்யாவின் ராணுவ செலவு 41% அதிகரித்து இப்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6.7% சமமாக இருக்கின்றது. இதற்கு நேர்மாறாக 2027க்குள் பிரிட்டன் 2.5% மட்டுமே செலவழிக்கும். போர் நிறுத்தத்துக்காக உக்ரைனுக்கு உதவ அமெரிக்க வீரர்களை அனுப்புவது குறித்து அதிபர் ட்ரம்ப் சிந்திக்கவில்லை என்ற யதார்த்தத்தை அவரது கருத்துக்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. கனிமங்களை பெறுவது போன்ற பொருளாதார காரணங்களுக்காக மட்டும்தான் அமெரிக்கா உக்ரைனுடன் தொடர்பு கொள்ள விரும்புகின்றது. ரஷ்யாவை பொறுத்தவரையில் அது மீண்டும் தாக்குவதற்கு அதுவே ஒரு தடையாக இருக்கலாம் என்று அவர் பரிந்துரையும் செய்திருந்தார். ஆனால் அவரது சொந்த அரசாங்கத்தில் கூட ரஷ்யாவை தடுத்து நிறுத்த உக்ரைனுக்கு மற்ற நாடுகளின் ராணுவ பலமும் தேவை என்ற கருத்து இருந்ததாக தெரிகின்றது. இப்பொழுது வினா என்னவென்றால், ஐரோப்பாவுக்கு விருப்பம் இருக்கின்றதா என்பது மட்டுமல்ல, ரஷ்யாவை எதிர்த்து போரிட ஐரோப்பாவிடம் போதுமான வீரர்கள் மற்றும் ஆயுதங்கள் ஏதேனும் உள்ளதா என்பதும் தான். அதற்கான விரைவான பதிலை பொறுத்தவரையில் அது இல்லை என்பதாகத்தான் அமைகின்றது. அதனாலேயே தான் உலகின் மிக சிறந்த சக்தி வாய்ந்த அமெரிக்க இராணுவத்தின் பாதுகாப்பு உத்தரவாதம் அவசியமாக இருக்கின்றது என்று பிரிட்டன் பிரதமர் சர் ஸ்டார்மர் தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகின்றார். பனிப்போர் முடிவுக்கு வந்த பிறகு ஐரோப்பாவில் தனது ஆயுத படைகளை குறைத்த நாடு பிரிட்டன் மட்டுமல்ல, ஆனால் தற்பொழுது நிலைமை மாறித்தான் வருகின்றது. ஐரோப்பாவின் பல நாடுகளும் பாதுகாப்புக்கான செலவை அதிகரித்து வருகின்ற நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கோரும் அளவுக்கு 1.2 லட்சம் சர்வதேச படை வீரர்களை ஐரோப்பாவால் மட்டுமே வழங்க முடியாது. ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்துவதை தடுக்க கூடுதல் படைகள் தேவை என்று ஜெலன்ஸ்கி கருதுகின்றார். அதற்கு பதிலாக மேற்கத்திய அதிகாரிகள் 30,000 வீரர்களை கொண்ட ஒரு படையை பற்றி யோசிப்பதாக கூறியிருந்தார்கள். ஐரோப்பிய ஜெட் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் உக்ரைனின் வான்வழி மற்றும் கடல் வழிகளை கண்காணிக்க உதவுகின்றன. உக்ரைனின் நகரங்கள், துறைமுகங்கள் மற்றும் அணுமின் நிலையங்கள் போன்ற முக்கிய இடங்களில் உறுதியான பாதுகாப்பு வழங்குவதில் அந்த படைகள் அக்கறை செலுத்தும். அவை கிழக்கு உக்ரைனின் போர் முனைக்கு அருகில் எந்த இடத்திலும் நிறுத்தப்படாது. ஐரோப்பிய போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் உக்ரைனின் வான்வழி மற்றும் கப்பல் வழிகளை கண்காணிக்கின்றன. ஆனால் இது போதாது என்பதையும் மேற்கத்திய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா அளிக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் மட்டுமே உக்ரைனில் நிறுத்தப்படும் எந்தவொரு படைகளையும் ரஷ்யா தக்க வைக்காது என்பதை உறுதி செய்கின்ற என்ற நம்பிக்கையும் நிலவுகின்றது. குறைந்தபட்சம் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளால் உக்ரைனில் ஐரோப்பிய படைகளின் செயற்பாடுகளை அமெரிக்கா மேற்பார்வை செய்ய முடியும். போலந்து மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் உள்ள விமானப்படை தளங்களில் அமெரிக்க போர் விமானங்கள் எந்த சவாலையும் சந்திக்கும் வகையில் தயார் நிலையில் இருக்க செய்யலாம் என்று அதிகாரிகளும் நம்புகின்றார்கள். ஏனெனில் விண்வெளி கண்காணிப்பு அல்லது உளவு தகவல் சேகரிப்பு ஆகியவற்றை அமெரிக்காவுக்கு நிகராக ஐரோப்பாவால் எப்பொழுதும் வழங்க முடியாது.
உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்குவதற்கும் அமெரிக்கா ஒப்புக்கொள்ள முடியும். இருந்தபோதும் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட மேற்கத்திய ஆயுதங்களின் விகிதத்தில் ஐரோப்பா சமீபத்தில் அமெரிக்காவையே முந்தியுள்ள நிலையில் இருக்கின்றது. மறுபக்கமாக பார்க்கும்போது நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற மிகச்சிறந்த ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக ஒரு மேற்கத்திய ஆதாரம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளும் பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இல்லை. 2011ஆம் ஆண்டு லிபியா மீதான நேட்டோவின் விமானப்படை தாக்குதல் நடவடிக்கைகளும் சில குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியது. ஐரோப்பிய நாடுகள் முன்னின்று தாக்குதலை நடத்தியதாக கூறப்பட்டாலும் கூட அவை அமெரிக்காவின் ஆதரவையே நம்பியிருந்தன. குறிப்பாக அமெரிக்காவின் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் அமெரிக்க இலக்கு கண்காணிப்பு அமைப்புகளின் உதவியை கூட்டணி நாடுகள் பெரிதும் சார்ந்திருந்தன. ஆனால் சர் ஸ்டார்மர் அமெரிக்காவிடம் எந்த ஒரு பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் பெறாமலேயே வாஷிங்டனில் இருந்து புறப்பட்டதாகவும் தெரிகின்றது. நேட்டோவின் பிரிவு 5ஐ செயல்படுத்துவதில் அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை ட்ரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தியதே போதுமானது என்று பிரபல ஊடகம் ஒன்றிடம் பேசிய பிரிட்டிஷ் சுகாதாரத்துறை அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீடிங் தெரிவித்துள்ளார். நேட்டோ பிரிவு 5இன் படி அந்த கூட்டணியில் உள்ள ஒரு நாட்டின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் ஒட்டுமொத்த கூட்டணியின் மீதான தாக்குதலாகவே கருதப்படும். ஆனால் உக்ரைனுக்கு அனுப்பப்படுகின்ற எந்த ஒரு சர்வதேச படையும் நேட்டோ படையாகவோ அல்லது அதன் உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டதாகவோ இருக்காது என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ஏற்கனவே கூறியிருந்தார். இதனால் நேட்டோ பாணியில் பாதுகாப்பு உத்தரவாதமும் இல்லை. ஐரோப்பாவின் நம்பிக்கை மீண்டும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றது. இந்த வார இறுதியில் தலைவர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள பிரிட்டன் பிரதமர் உக்ரைனுக்கு படைகளை அனுப்புவதற்கு மற்ற நாடுகளை ஒப்புக்கொள்ளச் செய்ய டொனால்ட் ட்ரம்பின் இனிமையான வார்த்தைகள் மட்டுமே போதுமா என்பதை தெரிந்து கொள்வார். பிரிட்டன் தவிர பிரான்ஸ் மட்டுமே தனது படைகளை அனுப்ப தயாராக உள்ள ஐரோப்பாவின் மற்றொரு வலிமையான சக்தியாகவும் இருக்கின்றது. மற்ற சில வடக்கு ஐரோப்பிய நாடுகளான டென்மார்க், ஸ்வீடன் மற்றும் பால்டிக் நாடுகள் அதை பரிசீலிக்க தயாராக இருந்தாலும் கூட அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதம் அவசியம் என்று அவை நினைக்கின்றன. ஸ்பெயின், இத்தாலி மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகள் இந்த யோசனையை எதிர்க்கின்றன. ஐரோப்பிய படைகளுக்கு சக்தி வாய்ந்த பின்புலமாக அமெரிக்கா இருக்கலாம் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைக்கு இன்னும் இடமிருப்பதாகவும் பிரிட்டிஷ் பிரதமர் தெரிவிக்கின்றார். ஆனால் ரஷ்ய ராணுவத்தை பிரிட்டனால் எதிர்கொள்ள முடியுமா என்று ட்ரம்பிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு உக்ரைன் போரால் ரஷ்ய படைகள் பலவீனம் அடைந்திருந்தாலும் கூட இல்லை என்பதே பதிலாக இருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.